அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் கங்கா ஸ்நானம் ஆயிடுத்தா அப்படின்னு கேட்குறதா வழக்கம். இந்த தீபாவளி திருநாள் அப்படின்றது ரெண்டு விதமாக இருக்கு. ஒன்றும் பாஞ்சராத்திர ஆகமத்திலே ஒரு விதமாகவும், அடுத்தது புராணாந்தரத்திலே ஒரு விதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு முதலில் ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்தில் தீபாவளி திருநாள் என்ன சொல்றான்னு பார்க்கலாம். ஐப்பசி மாதம் கிருஷ்ணபக்ஷ அமாவாசை அன்று தீபத்தை ஏற்றி லக்ஷ்மியும் நாராயணனையும் வழிபடுவது என்பது இந்த தீபாவளி திருநாளுடைய வாழ்த்து. காரணம் என்னன்னா, ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த தீபாவளி திருநாள் நாம் கொண்டாடுகிறோம். பொதுவாக உற்சவம் என்று பார்த்தால் அதை 3 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று நித்தியம், நைமித்திகம், காமியம் என்று 3 விதமாக பிரிக்கிறார்கள். இந்த நித்தியோத்சவம் அப்படின்னா இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோத்சவங்களாக இருக்கட்டும், பக்ஷோத்சவங்களாக இருக்கட்டும், மாசோத்சவங்களாக இருக்கட்டும், சம்வத்சரோத்சவங்களாக இருக்கட்டும், விவிதோத்சவங்கள், இது எல்லாம் நித்தியமாக கொண்டாடக்கூடிய உற்சவம். அடுத்தது நைமித்திகம் என்றால் ஏதேனும் இந்த உற்சவத்திலே குறைபாடு என்றால் உற்சவம் நின்று போனாலே, இந்த கொரோனா சமயத்திலே ஆகட்டும், இந்த கிரகணம், இவைகளெல்லாம் நைமித்திக காலங்களாக கருதப்படுகிறது. இந்த கொரோனா சமயத்தில் நம்மளால் உற்சவங்கள் சரியாக வர பண்ண முடியல. அப்போ என்ன ஆயிடுத்து, அந்த விட்டு போன உற்சவத்தை நம்ம திரும்பி பண்ணினோம். அதுக்கு ஒரு சகசகலசா விஷயங்கள்லாம் செய்து அதுக்கான உற்சவங்களை திரும்பி பண்ணினோம். இது நைமித்திகம். கிரகண காலம் வந்தால் நைமித்திகமான கர்மாக திருமஞ்சனம் செய்யும். இது 2. அடுத்தது காமியாதி உற்சவங்கள்னு சிலது உண்டு. நாம் சிலவற்றை வேண்டி அதற்காக உற்சவங்களும் நடைபெறும். ஒரு சில கோயிலெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கருடவான புறப்பாடு பண்ணுவா. நான் பணம் கட்டுறேன், கருடவான புறப்பாடு பண்ணுங்க, திருக்கல்யாண உற்சவம் பண்ணுறேன், திருக்கல்யாண உற்சவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்படி எதுவும் வழக்கம் இல்லாதபடி ஸ்ரீரங்கம் கோயிலில் இந்த ஆகமத்துக்குள்ளேயே இந்த காமியாதி உற்சவங்கள்னு சொல்லப்படுகிறது. இந்த காமியாதி உற்சவங்களில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் 4 விதமான கிரைட்டீரியா நமக்கு இருக்குது. அதில் மோக்ஷோத்சவம் நம்ம பண்ணக்கூடிய இந்த வைகுண்டேகாதி உற்சவம் மோக்ஷோத்சவமாக கருதப்படுகிறது. அர்த்தமான உற்சவம், நமக்கு தேவையானவற்றை பெருமாளிடத்திலிருந்து பெற வேண்டும் அப்படின்பதற்காக இன்பில்ட்டாகவே சில உற்சவங்களை இந்த ஊரில் வச்சுருக்கா. அப்படிப்பட்ட உற்சவங்கள் தான் இந்த சங்கராந்தி என்றும், இந்த மார்கழி மாதம் 30 நாளும் பெருமாளுக்கு இந்த கார்த்தால் எழுந்த உடனே திருப்பிளேட் ஸ்வீட் பொங்கல் பண்ணுவாள். அதெல்லாம் எதற்கு? ஐஸ்வர்யத்திற்காக. அதே போல் இந்த தீபாவளி அன்று பெருமாளுக்கு இந்த ஐஸ்வர்யத்தை வேண்டி ஒரு உற்சவமாக இல்லாமல் அதை திருமஞ்சனமாக செய்து இந்த ஒரு நாள் சாலி அலங்காரம்னு சொல்லக்கூடிய இந்த பைசாவெல்லாம் வச்சு பெருமாள் திருடி எடுத்துன்னு போவோம். இது எதுக்கு அப்படின்னா, இந்த ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் அப்படின்பதற்காக ஒரு தாத்பரியமாக இந்த ஆகமத்திற்கு உள்ளேயே காமியாதி உற்சவங்களிலே அர்த்தத்தை வேண்டி, ஒரு பொருளை வேண்டியோ இல்லை கைங்கரியத்தை வேண்டியோ நாம் செய்வது என்பது இந்த தீபாவளி திருநாளுடைய பிரசித்தமாக கொண்டாடப்படுகிறது. தங்க தோழிக்கினியாலே புறப்பட்டு காலை 10 மணிக்கு எழுந்தருளி பெருமாள் சந்திர மண்டபத்தில் எழுந்தருள்றார். இந்த தீபாவளி திருநாள் அன்று நடக்க வேண்டியதான திருமஞ்சனம் நடைபெற்று அந்த சந்திர மண்டபம்னு சொல்லக்கூடிய மேல் மண்டபத்தில் எழுந்தருளி கபாய் சாத்தி கொண்டு திருவாபரணங்களாக சாத்தி கொண்டு பெருமாள் எழுந்தருளி இருப்பார். சாயங்காலம் 5 மணி போல சாலி அலங்காரம்னு சொல்லக்கூடிய பெருமாள் திருவடியிலே பைசாவை வைத்து எடுத்துட்டு கொண்டு போவார்கள். அது முன்னிட்டு அனைத்து பக்தர்களும் தன்னை கொண்டு வந்த பைசா பெருமாள் திருவிழா வச்சு எடுத்துன்னு போவாங்க. அப்போது ஒரு அர்த்தத்திற்காக, ஒரு விஷயத்திற்காக, நமக்கு தேவையான ஐஸ்வர்யங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக தீப ஒளி ஏற்றி பெருமாளை வழிபடுவது என்பது ஒன்று. 2வது நம்மளுடைய ஐஸ்வர்யத்திற்காக பெருமாள் திருடைய பைசாவை வைத்து எடுத்துன்னு போவதுன்னு 2. இப்படி நம் ஐஸ்வர்யத்தை பெருகுவதற்காக இந்த உற்சவங்கள் பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொல்லப்படுகிறது. எனவே அனைத்து ஜனங்களும் இன்று பெருமாளுடைய திருவடியிலும் பெருமாளுடைய திருவடி வாரத்திலே நமக்கு ஐஸ்வர்யம் நல்லபடியாக இருக்கணும், குடும்பங்கள் நல்லபடியாக தன தானிய விருத்தியாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து தீபாவளி திருநாளை நாம் கொண்டாடுவோம்.